தெரியுமாடா? எங்களுக்கு தெரியாது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது சின்ன கோடம்பாக்கம்னு சொல்கிற கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு குண்டேரி பள்ளம் அணைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாயந்தரம் 5:30 to 6:30 டைமில் வந்து யானை வந்து மலையிலேருந்து கீழே வந்து இறங்கி தண்ணி குடிக்க வரும். அதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அந்த காட்சிகள் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போன ரூட்டு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், அப்புறம் வாணிப்புத்தூர் வழியாக ரைட் எடுத்து நேராக அதை அங்கேயே தான் போகுது குண்டேரிப்பாளையம். அந்த கொங்கர்பாளையம் தாண்டி குண்டேரிப்பாளையம் தான் நேராக போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமில் வந்து ஒரு பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பார்க்குக்கு உள்ளே போகிறதுக்குலாம் சார்ஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் மீன் பிடிச்சி அதாவது வறுத்து தர மாட்டாங்க, விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். போகும்போதே காட்சியெல்லாம் அருமையாக இருக்குது. அதாவது இந்த மலைகள் நடுவில் போகிறதெல்லாம் சுற்றியும் விவசாயம் பண்ணிக்கிட்டு நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சுது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மக்களே, ஃபைனலாக குண்டேரிப்பள்ளம் அணைக்கு வந்தாச்சு. இந்த அணை வந்து மண் அணைன்னு சொல்கிறாங்க. இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 722 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த டேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல் தென்னை மரம், வாழை மரம்லாம் சாஞ்சு கிடந்தது. நீங்கள் வர்ற வழியிலே பார்த்துருக்கலாம். டேமுக்கு நடக்கிறதுக்கு நடப்பாத மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அதில் வந்து இந்த மெயின் டோர் வந்து க்ளோஸில் இருந்து, அதனால் நாங்கள் சைடில் போகிறோம். சைடில் போய் அங்கே கொஞ்ச நேரம் நின்று பாட்டு அப்புறம் வேறு பார்க் வழியே உள்ளே போகிறக்கு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போகிறக்கு முன்னாடி இங்கே சைடில் பாட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே சைடில் போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதாவது பரிசெல்லாம் நிறைய இருந்தது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள், அதாவது இங்கே ஒரு விசேஷ நாள் அந்த மாதிரிலாம் இங்கே மீன் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன் பிடிச்சி விற்கிறது தான், ஃப்ரை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது வறுத்து தரது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மீன் பிடிச்சி விற்கிறது தான். மக்களே, இப்போ நம்ம நிற்கிற சைடுக்கு ஆப்போசிட்டில் தான் அதாவது யானை, புலி அந்த மாதிரி காட்டு விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் இப்போ வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது மலையிலேருந்து வர தண்ணி தான் இங்கே சேகரித்து டேம் வந்து நிறைஞ்சதுன்னா இங்கேருந்து சைடில் மதகுகளாக இருக்குது. உங்களுக்கு நாங்கள் பின்னாடி காட்டுறோம். அது வழியாக வாய்க்கால் பாசனம் மூலியம் வாய்க்காலுக்கு போய்கிட்டு இருக்குது. நம்ம நிற்கிறக்கு ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து தடுப்பு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேம் நிறைஞ்சு அதுலேயும் போகும், அப்புறம் வாய்க்கால்லையும் ஓப்பன் பண்ணி கொடுறதுக்கு மதகு இருக்குது. 2 மதகு இருக்குது. டேமுக்குள்ளே என்ட்ராவுக்கு முன்னாடியே நமக்கு ரைட் சைடில் வந்து பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கு, இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் நல்லா இருக்குது மக்களே. நல்லா கூடாரம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது பக்கத்துலேயே, அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துலேயே ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு வர்ற காஸ்ட்டு மட்டும்தான். இங்கெல்லாம் ஒரு செலவுமே இல்லை. வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்துக்குங்க. இங்கே கடையெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தால் நல்ல லக்கு தான். நல்லா இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா விசுன்னு காற்றடிக்கும். அது தேக்கு மரம். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். இது ஹோட்டலாக என்னன்னு தெரியல. இப்படின்னு தான் இருக்குது. அங்கே படிக்கட்டு இருக்கும் போல. ஏறி மேலே ஏறி குதிச்சுதான் போயிருக்கிறாங்க. இது தண்ணி போற வழின்னு நினைக்கிறேன். இதுல எப்படி அங்கே போய் படிக்கட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரலன்னு போய் பார்த்துட்டு வா. இருமைக்கு பார்த்து அப்படி கை காட்சி. இந்த குண்டேரி பள்ளத்தை சுற்றியுமே மழை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சுற்றியுமே மழை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் வீடெல்லாம் இருக்கும். அதாவது மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இவங்க ஸ்லாங்கே வேறு மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து விவசாயத்தை முதன்மை தொழிலாக செய்கிறாங்க. அதாவது வாய்க்கால் பாசனம்னு சொன்னோம்ல, அது வந்து விவசாயத்துக்கும் தான் போகுது. மதகில் திறந்து விடுற தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வழியே வெளியே போகுது மக்களே. கார வாய்க்கால் அமைஞ்சிருக்கு. இந்த சைடு மதகில் திறந்து விடுற தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வழியே வெளியே போகுது. நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். இப்போ வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் திறந்துட்ருப்பாங்க போல். டேம்லேருந்து ஓப்பன் பண்ணுற தண்ணி போல் இது.
வாய்க்காலுக்கு போகுது. அந்த சைடு தான் பாட்டுருந்தோம். அப்புறம் சரி வழி இல்லை அப்படின்னு பார்க்குள்ளே வந்து பார்த்தோம். கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கே படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு இருக்குது. அங்கேருந்து வந்து அப்படியே படிக்கட்டில் ஏறி அந்த சைடு போய் மேலே நின்று பார்க்கலாம். யானை தான் இன்னும் வரல மக்களே, பார்க்கலாம். வருமானன்னு பார்க்கலாம், இருட்டாக வர வரைக்கும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கிளம்பலாம், இன்னொரு நாள் சொல்லலாம். மேலே போய் அந்த வியூ காட்டுறேன் வாங்க. மேலே போய் உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் வாங்க. செம்மையாக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்கள், வியூ அப்படியே செம்மையாக இருக்குது. மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கேட் ஓப்பனில் இல்லை. கீழே இறங்கி இந்த பார்க்குள்ளேயே இப்படி வந்தீங்கன்னா அப்படியே இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. அழகாக ஏறி உள்ள வந்துடலாம். அது எப்படி வந்த? ஏய் எப்படி வந்த? மேலே ஏறி வந்துட்டிங்களா? நீ எப்படி வந்த அம்மைக்கு? சரி, இது எந்த ஊர்? மக்களே காற்று செம்மையாக அடிக்குது மக்களே. பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் தண்ணி தான். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் குளிர் காற்று செம்மையாக அடிக்குது. ஒரு அமைதியான சூழலில் இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு போகணுன்னா இங்கே வாங்க கண்டிப்பாக. இங்கே ஆளுங்களும் நிறையா இல்லை, அவ்வளோக்கா கூட்டமும் இல்லை. உங்களுக்கு எல்லாமே எம்டியாக இருக்குது பாருங்கள். எங்கள் கூட ஒரு 2-3 குடும்பம் தான் வந்திருந்தாங்க. அவங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். மக்களை ஒரு 6:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் யானை காணும். சரி அப்படியே கிளம்பலான்ட்டு அவ்வளோதான் கிளம்பிடுச்சு. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு யானை வந்தால் போடுறேன். இன்னொரு நாளைக்கு இந்த பக்கம் வருவோமே என்னன்னு தெரில. வந்தால் யானை வந்துச்சுன்னா எடுத்து போடலாம். ஓகே மக்களே, வணக்கம்.